தேனி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திருவிழா அப்படின்னா அது வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழா. இந்த திருவிழா வந்து 7 நாள் நடக்கும். ஆக்சுவலி 7 நாள்னால் 7 நாள் கிடையாது. கொடியேற்ற நாளில் இருந்து திருவிழா முடிகிற வரைக்குமே வந்து அந்த ஏரியாவே திருவிழா கோலமாக தான் இருக்கும். கௌமாரியம்மன் வரலாறு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் யாரெல்லாம் படிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கமெண்ட்ஸில் ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. பார்ப்போம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அம்பாள் அசுரனை நோக்கி எரிஞ்ச அருகம்புல் தான் முப்பெரும் படையாக மாறி அசுரனை போய் வதம் பண்ணியிருக்கு. ஸோ அதனுடைய ஞாபகார்த்தமாக வந்து இந்த முப்பெரும் படையான அதை தான் வந்து கம்பம் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஒரு விழாவாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா அது வந்து சாமி வந்து சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து எங்கள் ஊரில் இருந்து தான் அந்த மரத்துலேருந்து வெட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி முப்பெரும் அதாவது எந்த ஒரு மரத்தில் வந்து 3 கிளை வந்து ஒன்று போல் இருக்கோ ஸோ அதை வந்து அவங்க போய் வெட்டி கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊரில் போய் வெட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அதை கொண்டு வந்துட்டு அதை நல்லா செதுக்கி மஞ்சள் எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா வந்து அதை அந்த இடத்துல வந்து நட்டு வைப்பாங்க. கம்பம் நடுதல் விழா முடிஞ்சதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய நேர்த்திக்கடனை மனசில் நினச்சிக்கிட்டு கொண்டு போய் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிட்டு என்னென்னலாம் வந்து நமக்கு நடக்கணும், ஸோ என்ன வீட்டில் பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, எல்லாமே சரியாயிடணும் அப்படி சொல்லிட்டு அம்மனுக்கு மஞ்சள் நீர் வந்து எடுத்துகிட்டு போய் கம்பத்தில் ஊற்றி அம்மனை வந்து குளிர வைப்பாங்க. நாங்களுமே கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு கம்பமுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பசங்களுக்கு எந்த விதமான தீங்குமே அண்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அம்மா வந்து மாவிளக்கு எடுத்தாங்க. மாவிளக்கு எடுத்துகிட்டு சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே வந்து இந்த மாதிரி உங்களுடைய திருவிழாக்களில் எந்த ஒரு விழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவிழா வர்ற மே மாதம் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 19ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் ரொம்ப கோலாகலமாக நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து எங்கள் ஊர் திருவிழாவில் கலந்துக்கிட்டு அம்மன் அருள் பெறுங்க. தேங்க்யூ, பாய்.